நவமி திதி. இந்த திதி உண்மையாலுமே ஒரு நம்பிக்கையானவங்க. இந்த திதியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் நம்பிக்கைக்குரிய ஆட்களாக இருப்பாங்க. அதே மாதிரி உத்தமர்களாக இருப்பாங்க. யாரையும் எந்த ஒரு நேரத்துலையும் கஷ்டப்படுத்தாமல், அவங்களுக்கு துன்பம் கொடுக்காம, துரோகம் பண்ணாமல், ஏமாற்றாமல் வாழக்கூடிய திதி தான் நவமி திதி. இவங்களுக்கு என்ன பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தர்மத்தின் மேலே, அதாவது தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் பின் தர்மம் வெல்லுங்கிற கொள்கையை இவங்க மைண்டில் எப்பவுமே வச்சுருப்பாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு இந்த திதியில் பிறந்ததுனால இவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் ஆன்மீகம் இவங்களை நல்லா கை கொடுக்கும். எங்கே போனாலும் இவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக வழிபாடுகள், ஆன்மீக பிரயாணங்கள், சுற்றுலாக்கள், ஆன்மீகத்தை சார்ந்த மனிதர்களோட பழக்க வழக்கங்கள், நிறைய சாதுக்கள் பழக்க வழக்கம், அதே மாதிரி மகான்கள், இந்த அதாவது ஜீவ சமாதி அடைந்தவர்கள், இவங்கெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த நவமி திதியில் பிறந்தவங்க இவங்களெல்லாம் வணங்கிட்டு வந்தாலே இவங்களுடைய திதிக்கான ஒரு பூர்வ புண்ணியம் நல்லபடியாக அமையும். அதே மாதிரி இவங்களை பிறந்தவங்க பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அமையும். அதாவது வனாந்தரமாக காடு காடாக, இல்லை மலைமலையாக, இல்லை கடலாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைப்பு தான் இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு நிறைய அமையும். ஏன்னா அது ஒரு சுயஜாதகத்தில் இன்னும் அது வலிமையாக இருந்ததுன்னா இவங்க பெரும்பாலும் ஊர் சுற்றிகளாக, அதாவது உலகம் சுற்றும் வாலிபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு அதாவது பெற்ற தாயுடைய இது பெரிய இது இருக்காது. அதாவது அவங்களுடைய அனுசரணை, ஆதரவு எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும். அதாவது எந்த தாயும் தன் பிள்ளைங்கள, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவங்க விட்டு கொடுக்க போகிறதில்ல. ஆனால் இவங்க ஏதோ ஒரு காரணத்தினால சின்ன வயசுலேருந்தே அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி தாயுடைய ஆதரவு தாய்க்கே ஆதரவு இல்லாத நிலையெல்லாம் ஏற்படுறது, இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தகப்பனும் அதே மாதிரி தான். தாய் தகப்பன் இந்த 2 பேருடைய பாக்கியங்களும் இந்த நவமி திதியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நிறைய இடத்துல அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்கள பார்க்க முடியலையோ, கவனிக்க முடியலையோ, இல்லை அவங்களோட நம்ம இருக்க முடியலையோ, நம்ம எங்கேயோ போய் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம், எங்கேயோ போய் இப்போ ஒரு இடத்துல தங்கி படிக்கிறோம். படிக்கிற காலத்துலேருந்து கல்லூரி காலத்திலேருந்து எத்தனையோ காலங்களில் அவங்க பிரிஞ்சிருக்கிற இதெல்லாம் இவங்களுக்கு நிறைய இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, சகோதர வர்க்கங்கள் நல்லா இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. யார் இவங்களோட கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சகோதர வர்க்கங்கள் எல்லாருமே இவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி இவங்களுக்கு உதவியாக இருந்து இவங்கள முன்னேற்றக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்கிற மாதிரி இந்த நவமி திதியில் பிறந்தவங்க எல்லாமே எங்கேயாவது ஒரு தேசாந்திரம் போகணும், ஊர் விட்டு ஊர் போகணும், அட்லீஸ்ட்டு மாநிலம் விட்டு மாநிலமாவது போகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இவங்களுக்கு அமைஞ்சதுன்னா இவங்க ஒரு பொருளாதாரமும் சம்பாத்தியமும் தொழில் பாக்கியங்களும் நல்லாயிருக்கும். அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தர்ம காரியங்களில் ஈடுபடுறதுல பர்டிகுலராக கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நவமி தேதியில் பண்ணவங்கன்னா அதை சார்ந்தே இவங்க அது ஒரு வருவாய் ஏற்படுற மாதிரி கூட அது பண்ணுறதுக்கு இந்த நவமி தேதியில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதில் பிறந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். அதாவது ஒரு ஸ்கூல்லே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், பொது இடத்துலே ஆகட்டும், அண்டை அயலார்கிட்டே ஆகட்டும், இவங்களுக்கு இந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்லா பிரில்லியண்ட்டு அப்படின்னு பேர் வாங்குவாங்க. நல்ல பிரில்லியண்ட்டுப்பா இந்த பையன், நல்லா படிக்கிறான். அது ஆசிரியர்கள்லேருந்து அவங்களுடைய கல்லூரியில் படிக்கிறவங்களாக இருந்தால் ப்ரொஃபஸர்லேருந்து எல்லாருமே அவருடைய கல்வியை மெச்சக்கூடிய அளவுக்கு தான் இந்த நவமி தேதி இருக்கும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு பெரிய டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்னால் ரொம்ப அது யாராலையும் அந்த டார்கெட்டை வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி உலகத்திலே யாருமே வைக்காத ஒரு டார்கெட்டு. அப்படின்னா அவங்க லெவலுக்கு பார்த்தா அது பெரிய டார்கெட்டு. அந்த மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். எல்லாருக்கும் டார்கெட்டு. இப்போ ட்ரம்ப்புக்கு நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும்னு டார்கெட் இருந்ததுனால தான் அவர் ஜனாதிபதி ஆனார். அதே சமயம் நம்ம அவ்வளோ ஆகணும்னு இல்லை. நீங்கள் வைக்கிற டார்கெட்டு
அட நம்ம ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும், நம்ம ஒரு டாக்டர் ஆகணும், நம்மளுடைய ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் இந்த நவமி தேதியில் பிறந்த எல்லாத்துக்கும் அதை அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பிறவி ஜாதகமும் பார்த்துக்கணும். அதில் அந்த வலிமையாக இருந்ததுன்னா அந்த பிறவி ஜாதகத்து மூலமாக கூட இவங்க டார்கெட் நிறைவேறும். அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரானைட்டு, பெரிய பெரிய இந்த மலைகளை உடைக்கிறது, அப்புறம் வந்து டைமண்ட்ஸு டைமண்ட்ஸு இந்த இது கல் அதாவது ரத்தின கற்கள் சம்மந்தமான பாலங்களை வெட்டி எடுத்து அதை வந்து ரா மெட்டீரியலாக எடுத்து அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து அதை இம்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும். உத்தியோகம்னு போனீங்கன்னா இவங்க வந்து எப்படின்னா, பெரும்பாலும் இந்த மருத்துவத்துறையில் போகிறதும், அதுலேயும் ப்ரொஃபஸராக போகிறது ரொம்ப உத்தியோகம்னாலே இவங்க ப்ரொஃபஸராக போனால் மிக நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் அது எந்த துறையாக இருந்தாலும், அது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, அது பொருளாதாரத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஐடி கம்பெனியில் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, சிவிலாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து 4 பேர்த்த உருவாக்கக்கூடிய, சொல்லி கொடுத்து உருவாக்கக்கூடிய மனிதர்களாக இந்த நவமி தேதியில் பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா, வலது கண் அப்படிங்கிற அந்த கண் வந்து ஏதோ ஒரு வகையில் புற விழுந்துடும், இல்லைன்னா பூ விழுந்துடும், இல்லை ஏதோ ஒரு வலது கண் உறுத்தல். அதாவது இது சிலருக்கு தான் நான் சொல்கிறேன், அதாவது எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. அந்த வலது கண் பாதிப்பு அதிகமாக, அது எந்த வகையிலையாவது அந்த பாதிப்புங்கிறது எப்படி வேணால் இருக்கலாம். அதாவது பிறவியில் இருக்கலாம், ஆன் தி வே நம்ம லைஃப்பில் நம்ம சந்திக்கிற இடத்துல எங்கேயாவது ஒரு பாதிப்பு ஏற்படலாம். அப்புறம் வந்து வேற்று மதத்துக்காரங்க மூலமாக இவங்களுக்கு வந்து பெரிய யோகங்கள், பாக்கியங்கள், அவங்க மூலமாக வந்து அதாவது சம்மந்தமில்லாத மொழி எதுன்னே தெரியாது இவங்களுக்கு. ஆனால் மொழி தெரியாத ஒருத்தங்க இவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இவங்க ஃபாரின் போனால் அது நடக்கும். அந்த மாதிரி இருந்தால் அங்கே நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஊர்லேயும் இந்த நவமி தேதிக்காரங்க பொழைச்சிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு நிறைய பிடிச்சது ஃபாரஸ்ட் ஏரியா, நிறைய காடு, வனாந்திரம், இந்த கனடா மாதிரி நாடுகளுக்கெல்லாம் இவங்களுக்கு இந்த நவமி தேதியில் பிறந்தவங்களுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து தொழில் அமைப்பு, அதாவது சொந்த தொழிலா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் 9ஆம் இடம் வந்து 9ஆம் இடம் அதாவது பாக்கியஸ்தானம் வந்து 9வது திதியாக இருக்கிறதுனால, பெரும்பாலும் சொந்த தொழில் பண்ணுறது ரொம்ப கை கொடுக்கும். அடுத்து வந்து சொந்த தொழில் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சைடில் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக வந்து எக்ஸ்போர்ட்டு, டெய்லரிங், இந்த மாதிரி அதெல்லாம் வந்து வித்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் வரும். எல்லா நவமி தேதிக்காரங்களுக்கும் அது வராது. ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம், துணி வாங்கி அனுப்பலாம், இல்லை இந்த என்ன சொல்கிறது, சர்ப்ளஸ் துணிகள்லாம் அதான் இதாக இருக்கும் தெரியுங்களா, முடக்கமாக இருக்கிற துணிகளை வாங்கி அதை ரீசேல் பண்ணலாம். இதெல்லாம் நவமி தேதிக்காரங்க பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்கன்னா, அந்த கம்பெனியில் இருக்கிற மேலதிகாரிகள் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதாவது அவங்க வந்து உங்களை வந்து வேலைக்காரங்களாகவே நினைக்க மாட்டாங்க. ஆகுன்னா உங்களை எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டு மாதிரியே மைண்டில் நினச்சிக்குவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஒரு சென்டிமெண்ட், அதாவது உங்களை பார்த்தாலே ஒரு சென்டிமெண்ட்டாக இவர் வந்து மூஞ்சியில் முடித்தாலே நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குப்பான்ற மாதிரி மற்றவங்க சொல்கிற அளவுக்கு உங்களுடைய இந்த நவமி தேதி உங்கள் ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து நைட்டில் இரவு நேரத்தில் அசைவம் சாப்பிட்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டிங்கன்னா, வெறும் ஃப்ரூட்ஸு, பழங்கள் என்னென்ன இருக்குது, ஆப்பிளோ, ஆரஞ்சோ, சாத்துக்குடியோ, இந்த செவ்வாழையோ, இந்த மாதிரியான பழங்களை வந்து அதிகமாக இரவு நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது. நவமி திதிங்கும்போது எந்த இடத்துலையும் வந்து இவங்க வந்து நாணயம் தவற மாட்டாங்க. அதாவது போய் ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளோ இல்லை பணமோ நம்பி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா, அதை சொன்ன நேரத்தில் உரிய நேரத்தில் கொடுக்கணுங்கிறதுக்கு போராடுன்னு போராடுவீங்க.
அதாவது உங்கள விதியே தடுத்தாலும், உங்க மதி உங்கள தடுக்காது. அத குடுத்துட்டு தான் அடுத்த வேலைய பார்ப்பீங்க. யாருக்குமே சொல்றேன். தான தர்மம் பண்றது அதே மாரி தான். சொன்னா ஒருத்தர் கேட்குறாரு உதவி, சொன்னா உடனே அந்த பணத்த குடுத்து, அவங்கள அப்பவே ஆஃப் பண்ணிருவீங்க. இந்த நவமி தேதியில பொறந்தவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரயாணம் ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே ட்ராவலிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ராவலிங் வந்து சில நேரங்கள்ல தொழில் ரீதியா இருக்கும்போது, அந்த அந்த ட்ராவலிங் வந்து உங்களுக்கு பணத்தையும், வசதியையும் குடுக்கும். வெறும் ஜாலியா டூர் அடிக்கிறது இல்ல. ஒரு ட ஒரு தொழில் ரீதியா ஒரு ட்ராவலிங் இருந்ததுன்னா, அதுக்கு வந்து பணமும், நல்ல வசதியும், பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். அப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மெடிசின்ஸ் சாப்பிட்றவங்க, இந்த நவமி தேதியில மெடிசின் சாப்பிட்றவங்க, பெரும்பாலும் இரவு நேரங்கள்ல தவிர்க்கிறது சாரி இரவு நேரங்கள்ல சாப்பிட்டுட்டு, பகல் நேரங்கள்ல மெடிசின்கள தவிர்க்கிறது பாருங்க. இல்ல ஒருத்தர் டாக்டர் சொன்னார் சார், காலையில தான் சாப்பிடணும்னு. அப்படி அப்படி ஒரு இதுவே கிடையாது. அதாவது வந்து மருந்து உள்ள போணும் அவ்வளோதான். அது காலையில தான் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும். அது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகறதுக்கு முன்னாடி அந்த மாத்திரைய போடணும். அப்போ அந்த மாத்திரையும் சேர்ந்து செரிமானம் ஆகும். அந்த மாரி இந்த நவமி தேதிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, இந்த மருந்து மாத்திரை சாப்பிடுற பேஷண்ட்ஸ் தான். 9வது தேதிக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 விஷயம் இருக்கு. அதாவது நவமிங்கிறது வந்து ராமருடைய திதின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். அதனால இவங்க வந்து சில காலம் குடும்பத்த விட்டு பிரிஞ்சு கூட இருப்பாங்க. மனைவி, அ கணவர் பிரிஞ்சு கூட இந்த நவமி தேதியில பொறந்த கணவர், மனைவி பிரிஞ்சும், இல்ல மனைவி நவமி தேதியில பொறந்தா கணவர பிரிஞ்சும், இப்படி வாழக்கூடிய இதெல்லாம் இருக்குது. ஆனா இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய செல்வங்கள சேர்க்கிறதும், பாக்கியங்கள சேர்க்கிறதும் இவங்களுக்கு நேச்சுரலாவே அமையும். இவங்க திட்டமிட்டு அமையறதில்ல. ஆட்டோமேட்டிக்கா அந்த வசதி வாய்ப்புகளுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். இவங்க டூர் நடத்தலாம். அதாவது ஆன்மீக டூர் நடத்தலாம். யாராவது வந்து இப்போ இந்த ட்ராவல்ஸ் வச்சிருக்கிற மாரி இருக்கிறவங்கன்னா, ஒரு ஆன்மீக டூர் மாரி நடத்தினா, அதுலலாம் சில வருமானங்கள் இருக்கு. ஆக மொத்தம் இந்த திதி வந்து இவங்களுக்கு பயன்படலைனாலும், ஊருக்கு, உலகத்துக்கு நல்லா பயன்படும். இந்த ஊர், உலகம் இவங்கள வாழ்த்தும். நன்றி.